நல்லா பார்க்குறேன் சார். இது வந்து தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய சிறந்த அரசாங்கத்திற்கும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதற்காகவும் தமிழ்நாடு மக்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிக மகத்தான வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் வந்து எங்களுடைய பணியை மக்களுக்கான அர்ப்பணிப்போடு தொடர்ந்து நாங்கள் செயல்படுவோம். கால் பதிச்சிருக்காங்களா? என்ன வாக்கு சதவீதம்? கூட்டணியோட வாக்கு சதவீதம் நான் சொல்கிறேன். இப்போ அதிமுகவின் வேலுமணி அவர்களுக்கும் பாஜகவின் அண்ணாமலை அவர்களுக்கும் நடைபெற வார்த்தை போர் வந்து ஒரு நாடகம். பாஜகவினுடைய அழுத்தத்திற்கு பயந்து கோவையில் அதிமுக களத்தை விட்டு கொடுத்தார்கள். அதனால தான் பாஜக இரண்டாம் இடம் பெற முடிந்தது. ஆனால் இதையெல்லாம் மீறி, இந்த மறைமுக கூட்டணியெல்லாம் மீறி தான் திமுக வேட்பாளர் இந்தியா கூட்டணி கோவையில் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருந்த மறைமுக கூட்டணி தான் பாஜகவுடைய வாக்கே தவிர அது பாஜகவினுடைய வாக்கு கிடையாது. 40 வெற்றி என்பது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி. இது பெரியார் மண், கலைஞர் மண், நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மண். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைவருக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கும் முதல் என்னுடைய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து 40க்கு 40 வந்து வெற்றி எடுத்திருக்கோம். ஒரு 100% ஒரு விக்டரி வந்து தமிழக மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் எனக்கு ஒரு மாபெரும் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த கன்னியாகுமரி மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிக்கிறோம். என்ன சொல்ல போல் வந்து மக்கள் வந்து இப்போ தெளிவாக இருக்கிறார்கள். பிரிவினையை கொண்டு வந்து ஆட்சி செய்ய நினைக்கும் எதிர்கட்சிகளை வந்து துரத்தி எறியும் நேரம் தான் இது. கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய எழுச்சியாக இருக்கும் என்று இதை நான் சொல்லிக்கிறேன். வருகின்ற 2026 வருகின்ற வந்து சட்டமன்ற தேர்தலிலும் மாபெரும் வெற்றியை அடைவோம் என்று இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அவங்க அண்ணாமலை அவர்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் இருந்தால் மாபெரும் வெற்றி அடையும் சொன்னார்கள். அவராலே வெற்றி அடைய முடியவில்லை. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து 26 வந்து இன்னும் 2 ஆண்டுகள் இருக்குது. கண்டிப்பாக நான் இன்னும் மிக வலுவாக வந்து நாங்கள் வருவோம் என்று இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு மிகப்பெரிய வெற்றியை 26லும் தருவோம் என்று சொல்லுகிறேன். சார், அதாவது இரண்டாவது வருவது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த ஊருடைய தன்மைகள் ஒன்று இருக்குது. ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்த தொகுதியில் சிறப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வேட்பாளர் போட்டிருக்கிறார்கள். வெற்றி யாருக்கு வருகிறதா தான் வந்து கடைசியில் நம்ம தேவைப்படுது. 40க்கு 40 வெற்றியை வந்து இந்திய கூட்டணி கைப்பற்றி இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் கருதுகிறேன். கண்டிப்பாக இல்லை. இந்திய கூட்டணி வந்து மிக வலிமையாக இருக்கிறது. மிகவும் வலிமைப்படும் சொல்லிக்கிறேன். Taste the Daily.